அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தற்பொழுது நிலைமை மிக மோசமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் 100 தொகுதிகளை முடித்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். அதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்திற்கா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கூட்டத்தை கூட்டுவதற்கு கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்றால் அதுவும் கிடையாது. ஏனென்றால் பணத்தை கொடுத்து 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கு செல்லக்கூடிய பெண்களை வரவழைக்கப்பட்டு இந்த முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கட்சியின் பணம்தான் தேவையில்லாமல் செலவு செய்யப்படுகிறது. தொண்டர்களை நாம் ஒட்டுமொத்த ஆதரவுகளை கொடுத்து அவர்களை களப்பணிகள் ஆற்ற செய்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் தோல்வி உறுதிதான். பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்தாலும் தோல்வி என்பது உறுதிதான் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாகவே தெரிவித்து விட்டார். இதற்கு வேறு வழிதான் என்ன என்பதை நாம் கேட்டபொழுதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களிடம் மறைமுகமாக செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் அதிமுகவில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மீண்டும் கூட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறுவதால் அது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக கட்சியிலிருந்து கூட செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்படுவார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் சரி செங்கோட்டையன் அவர்களும் சரி எப்போ வேண்டுமானாலும் திமுகவில் இணைந்தால் அமைச்சர் பதவி கொடுப்பது உறுதிதான். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அப்படித்தான் சென்றார், சேகர் பாபுவும் அப்படித்தான் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்றார்கள். இப்பொழுது 2 மிக முக்கியமான அமைச்சர் பதவியையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். அது வேறு விஷயம். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தான் அரசியலில் உள்ளே வந்தது எம்ஜிஆர் அவர்களுக்காகத்தான். அவரது கட்சி எனக்கு சோறு போட்டது, மக்களுக்கு உதவி செய்தது என்று மனதில் வைத்துக்கொண்டு தற்பொழுது வரை பல அவமானங்களை கடந்து அதிமுகவில் தொடர்கிறேன் என்றால் அது பதவிற்காக அல்ல, அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.